என் தங்கப்பிள்ளையே, இன்று என் குழந்தை அதிர்ஷ்டசாலியாக இருப்பதனால் இந்த வாக்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது. பேரதிர்ஷ்ட செய்தியினை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கிறாள் இந்த வராகி. இந்த நிமிடமே என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பேரதிசயத்தை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, 2 ஆண்கள் நாளை உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய வீட்டிலும் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தப் போகின்றார்கள். இவர்கள் 2 பேரும் உன் இல்லத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற நேரம் உன் வீட்டில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தேவையற்ற மனிதர்களினுடைய பல விஷயங்கள் வெளியே வரும். என் குழந்தையே, துரோகங்கள் வெளிப்படும். உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கே என்னவென்று புரிதலுக்கு வந்துவிடும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருந்து உனக்கான ஒரு நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டு விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதுதானே உறுதி. இந்த வராகி நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களும் நடக்கத்தானே வேண்டும். அம்மா, அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, நான் அந்த இடத்தில் உனக்கு கைகோர்த்து நின்று உனக்கான நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டே இருப்பேன். இன்று இந்த நேரம் இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கான தீர்வுகளும் சேர்ந்தே கிடைத்துவிடும். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, நமக்கான நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி தரும். எந்த நிலையிலும் உன்னை நல்ல வழியாக இந்த வாழ்க்கை அழைத்து வந்து விடும். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்களும் உனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். பல முறை உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள். எந்த இடத்தில் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தில் உடனிருந்து உன்னை காப்பாற்றியும் இருக்கிறார்கள். என் குழந்தையே, இவர்கள் 2 பேரின் பெயரையும் நான் சொல்லும் பொழுது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாயோ இல்லையோ, நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம், இந்த நொடி இனி உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட எண்ணுகின்றேன். எதையுமே எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது பல. இனிமேல் எதை பற்றியும் சிந்திக்காமல் நாம் நமக்கான பல தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும். உனக்காக யார் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களோடு உன்னுடைய பழக்கம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு பழக்கமாக இருந்திருக்கின்றது. சில நேரங்களில் இரகசியமாகவே இவர்களோடு நீ பேசிக்கொண்டும் இருந்திருக்கிறாய். உனக்கிருக்கின்ற கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற துன்பங்களையும் நீ இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சர்வ நிச்சயமான விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை இந்த அனுபவம் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டது. இனி யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு தெரிய தொடங்கி விட்டது. உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னை நிச்சயமாக எந்த அளவிற்கு வெளிக்கொண்டு வர வேண்டுமோ அந்த அளவிற்கு உன்னை வெளிக்கொண்டு வர தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, நாம் எதையுமே எதிர்பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் ஆசைப்படுவதில்லை. கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றால் ஒன்றும் இல்லை என்றுதான் என் குழந்தை நீ நினைக்க தொடங்கி இருக்கின்றாய். இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள்
அதற்காக நீ வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுமைக்குமே வீணாகிவிடும் அல்லவா? எப்பொழுதும் அதையே பற்றி நாம் யோசித்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்துவிடும். அதனால் இப்பொழுதிலிருந்து என் பிள்ளை தன்னை மாற்றிக்கொண்டது. இனிமேல் எது கிடைத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். எது நம்மை விட்டு விலகினாலும் அதை நாம் சந்தோஷமாக வழியனுப்பி வைப்போம் என்கின்ற நிலைக்கு என் பிள்ளை நிச்சயமாக வந்துவிட்டது. இந்த நேரம் நான் உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலுமே உன்னை நல்வழிப்படுத்தும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான பேரதிசயத்தை உணர்த்திவிடும். எண்ணற்ற விஷயங்கள், எண்ணற்ற திருப்பங்கள் என்று இவையெல்லாமுமே உன்னை சரிவர நல்வழிப்படுத்த தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்டது அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதற்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டிருக்கிறோம் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு இவையெல்லாம் எந்த அளவில் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்ற நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் அல்லவா? எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இதிலிருந்து என் குழந்தை நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். நமக்கென என்ன இருக்கின்றது, நமக்கென என்ன வருகின்றது, இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை எல்லாம் எப்படி உருவாக்கி கொடுக்கின்றது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து, நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து, இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இருக்கும் வரை நீ தெய்வத்தினுடைய நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். யார் நம்மை சுற்றி வந்து நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தேவைகள் அவர்களுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்று உனக்கு ஒரு உதவி செய்துவிட்டு நாளை அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அந்த நேரத்தில் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் அன்று இதை செய்தேனே, இப்பொழுது நன்றி கெட்டவராக மாறிவிட்டாயே என்று சொல்வார்கள். உண்மையிலேயே உன்னுடைய நிலைமை மோசமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளை வைத்துத்தான் இன்னொருவருக்கு உதவி செய்கின்றார்கள். அடுத்தவர்களை ஏன் சொல்ல வேண்டும்? உனக்குமே அப்படித்தானே, நீயுமே அப்படித்தானே யோசிப்பாய். உன் வாழ்க்கையில் யாராவது வந்து உனக்கு உதவிகளை செய்தார்கள் என்றால் நீயும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். அதுபோல மற்றவர்கள் நீ நிச்சயமாக ஒருவருக்கு உதவியை செய்து கொடுத்தாயானால் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்ற வரும் பொழுது அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நீ நிச்சயமாக வருத்தப்படத்தானே செய்வாய். அன்று நாம் இவர்களுக்கு உதவி செய்தோமே என்று. அதனால் எல்லோர் மனநிலையும் இது போன்ற விஷயத்தில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து இனி இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் சுவாரஸ்யமாக இருக்கும். யாரோடு பழகுகிறோம், எந்த அளவில் பழகுகிறோம், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை பற்றிய புரிதல்கள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும். அம்மா, நாளைய விடியலில் என் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த 2 ஆண்களாவது எதையும் எதிர்பார்க்காமல் எனக்கு உதவி செய்வார்களா என்று கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் இவர்கள் தெய்வங்கள் அல்லவா? எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு தன் வாழ்க்கையில் நன்றாக அத்தனை விஷயங்களும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லவா? நீ எதிர்பார்க்காமலேயே உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுப்பவர்கள். எந்த நொடியிலும் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை தேடி தேடி வந்து தருபவர்கள். இப்பேற்பட்டவர்களை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு
உனக்காக வருகின்ற ஒவ்வொருவரையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சி அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, அம்மா முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த ஆண் யார் தெரியுமா? என் பிள்ளையே, நாளைய விடியலானது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல். அப்படியானால் நாளைய விடியலில் சரியாக மணி 6 அந்த நேரத்தில் உன்னை தேடி முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வருவார். அவரின் வாக்கு உன் கண்ணில் படும். நிச்சயமாக அந்த நொடியை நீ உணர்ந்து விடலாம். இந்த கந்தன் கிருத்திகையின் விடியலில், அதுவும் செவ்வாய் கிழமையோடு கூடி வருகின்ற கிருத்திகையின் விடியலில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்துவார் என்று எத்தனையோ முறை கந்தனின் நாமத்தை சொல்லி அவரை தன் இல்லத்திற்கு வரவேற்றிருக்கின்ற என் குழந்தை, நாளைய விடியலில் அவரை முழுமையாக உணரப் போகின்றாய். இரண்டாவதாக உன் இல்லம் தேடி வரக்கூடியவர் சந்திர பகவான். நாளைய தினம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் நீ சந்திர பகவானை மனதார விரும்பி நின்றாயானால், அவரை உன் கண்களால் கூர்மையாக நீ பார்த்தாயானால், நிச்சயமாக உன் கண் பார்வை தெளிவடைவதோடு மட்டுமல்லாமல் உனக்கிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வினை கொடுத்து விடுவார். இன்று இந்த வாக்கினை என் பிள்ளைகள் கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக எனக்கு பதிவிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஓம் சரவணபவ, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. இந்த இரண்டையும் நீ சொல்லிவிட்டாயானால், இன்று சொல்வதை விட நாளைய தினம் நீ சொல்லிவிட்டாயானால், சர்வ நிச்சயமாக இந்த 2 பேரினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்காக என்றும் உன்னை தொடர்ந்து வந்து நான் பயணிக்கிறேன். இதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்திவிட்டதல்லவா? அதனால் எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை பதற்றமடையாமல் இரு. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் அத்தனை மாற்றங்களும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இதைவிட சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கட்டும். நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும், நான் இருந்து உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்தாலும், நீ இதையெல்லாம் சரியாக உணரும் பொழுது உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உனக்கு சொன்ன இந்த விஷயங்கள் எத்தனை பேரால் கேட்க முடியும் தெரியுமா? நீ வேண்டுமானால் சோதித்துப்பார். அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது. நாளைய விடியலில் நம்மை தேடி யார் வருகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் முருகப்பெருமானினுடைய படம் இருக்கும். அம்மா, நான் சந்திர பகவானை எங்கு சென்று தேடுவது என்று கேட்கிறாய் அல்லவா? நாளை மாலை நேரத்தில் அவர் உன் கண்களுக்கு தென்படுவார். அம்மா, மழை பொழிகின்றது, மேகம் சூழ்ந்து நிற்கின்றது, நான் அவரை எங்கே சென்று தேடுவது என்று சொல்வாயானால், உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களின் புகைப்படங்களில் எந்த தெய்வத்தினுடைய தலையில் பிறையை சூடியிருக்கின்றார்களோ அவர்களை வணங்கு. அந்த நிலவிற்கு நீ நிச்சயமாக மனதார வழிபாடுகளை செய்யலாம். இந்த வராகி என்னுடைய தலையில் பிறையை சூடி இருக்கின்றேன். சிவபெருமானினுடைய தலையில் பிறை இருக்கும். அதுபோல பிரித்யங்கரா தேவியானவளின் தலையிலும் பிறை இருக்கும். என் குழந்தையே, இதுபோன்று நீ பிறையை சூடிய தெய்வங்களை எங்கேனும் கண்டால் நிச்சயமாக அவர்களை நீ வணங்கிவிட்டாலே போதும். உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் கைகூடி வரும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் இழந்து விடுவோமோ என்கின்ற பயம் உனக்கு வரும். ஆனால் எப்பொழுது உன்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நான் இருந்து உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கான உண்மைகளை அம்மா சொல்வது போல இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.